கீதா, 2 மருமகளும் இருந்த மாதிரியே இல்லையே வீட்ல. எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? என்னத்த சொல்றது, அந்த பொம்பளை தான் துரத்தி விட்டுடுச்சு. எங்க இருக்க விடுது வீட்ல மருமகளை துரத்தி விட்டுடுது. 2 மருமகளும் போயிடுச்சு போல் இருக்கு சண்டை போட்டுட்டு. ஆமா, சின்ன மருமக இருக்கால, அவங்க அம்மா அப்பா 2 பேரும் போனாங்க, பார்த்தேன். அந்த பொண்ணையும் துரத்தி விட்டுருச்சு போல் இருக்கு. ஒருத்தரையும் வாழ விட மாட்டேங்குதுக்கா. எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. என்ன ஜென்மமோ தெரியல அந்த பொம்பளை. வருது. காலையிலே மாநாட போட்டுட்டாலும் எல்லாம் நம்ம வீட்டு கதையை தான் பேசுவாள்வ. வேற இவளுக்கு பேச என்ன இருக்கு? என்ன எல்லாம் ஒன்னா இருந்து பேசிட்டு இருக்கியே? சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். எலெக்ஷன் வருதுல்ல, எங்க ஓட்டு போடுறதுன்னு தெரியல. அதான் இந்த ஸ்கூலுக்கு போடுற மாதிரி வருமா இல்ல பஜார் ஸ்கூலான்னு தெரியல, அதான் பேசிட்டு இருந்தோம். எங்கம்மா உங்க மருமகள் எல்லாம் காணோம்? 2 பேரையும் ஆளை பார்த்த மாதிரியே இல்ல. ஆமா, ஓட்டு வேற போட போனோம், வந்துடுவாங்களா அதுக்குள்ள? ஆமா, நினைச்சேன் இன்னும் என்னடா நம்ம வீட்டு கதைக்கு வரலையே. இந்தா வந்துட்டாள்வல்ல. ஆமா, சின்ன மருமக ஓட்டு போட தான் போயிருக்கா. அங்கதானே இருக்க அவளுக்கு ஓட்டு, அதனால ஊருக்கு போய் ஓட்டு போட போயிருக்கா. பெரிய மருமக வந்துருவா ஓட்டு போட. அதான் இன்னும் 2 நாள் இருக்குல்ல. ஓட்டு போடுறப்ப வச்சு வராங்களான்னு பார்க்கலாம். என்னது, என்ன சொன்ன? இல்லம்மா, ஓட்டு போட வரும்போது பார்க்கலான்னு சொன்னேன். அதான் நல்லா ஃபோன் பேசுவீங்களே. உங்க மருமக நல்லா பேசுவா, கூட்டாளி தானே உங்க மருமகளும் அவளும். அப்புறம் தெரியாத மாதிரி என்கிட்ட கேட்கறீங்களா என்னத்துக்கு? என்னன்னு தெரியல, ஊர்ல இருக்கிறதுனால டவர் கிடைக்கல, சரியா பேசுறது இல்ல. பேசினா ஏன் நான் உங்ககிட்ட கேட்க போறேன்? நம்ம வாயில இருந்தே புடுங்கணும்னு நினைப்பாள்வ. அப்புறம் உங்ககிட்டயே டவர் கிடைக்கலன்னு பேசல, அப்புறம் எங்ககிட்டயா பேச போறா? என்கிட்டயும் பேசலாவா? சரி, எல்லாம் பேசுங்க, நான் போயிட்டு வரேன். நல்ல வேலை அவன்கிட்ட கூட்டிட்டு வந்து சொன்னோம். இன்னும் 2 நாள் கூட்டு வரேன்னு இருக்கான். கூட்டிட்டு வந்துட்டானா பரவாயில்ல, இல்லைனா இவள்வ நம்மளை கதை கட்டி விட்டுருவாள். சரியா சிரிக்கும் அந்த தெருவே நம்மளை பத்தி. நம்ம இஷ்டத்துக்கு வாழ முடியலையே. ஊருக்கெல்லாம் பயந்து கிடக்க வேண்டியதா இருக்கு, இவளுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதா இருக்கு. என் நேரம் எப்படா வெளியே வருவேன்னு இருப்பாள் போல காத்துக்கிட்டு. நம்ம தலை வெளியே தெரிஞ்சாலும் அந்த மாநாட ஆரம்பிச்சிடறாள். சரியான ஆளுதான், எப்படி சமாளிக்குது பாத்தீங்களா? இல்ல வீட்டுக்குள்ள உட்காந்து என்ன பண்ணிட்டு கிடக்கா? ஆமா, வந்தோன்னு இப்படி கத்துறா? சும்மா தான் உட்காந்துருக்கேன். என்ன தெருவுல எல்லாம் என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காள், எல்லாம் காரி முடியறாள். உன் பொண்டாட்டி மனசுல என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்கா? வர வேண்டியதானே கிளம்பி. நான் ஓட்டு வேற போடணும்ல 2 நாள்ல. அங்கேயே உட்காந்துருந்தான்னா நீ ஒரு போனாச்சு பேசலாம்ல என்ன ஏதுன்னு. ஆமா, நம்ம கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு வருவோம். அப்புறம் அவ இப்படி ஃபோன் பண்ணுவா, என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ மனசுலன்னு கேட்கா நீ? சரி, போய் சொல்லிட்டாலே, நம்ம தான் கோவத்துல வந்தோம். அவ புருஷன் தானே, உனக்கு ஃபோன் பண்ணி பேசினா என்ன குறைஞ்ச போயிடுறா? ஆமா, அன்னைக்கு நீ அந்த நிலை நின்னா, இன்னைக்கு உன தெருவுல எல்லாம் கேவலமா பேசுறாவன்ட்டு கூட்டிட்டு வான்னு குதிக்கா கிடந்து. உன் இஷ்டத்துக்கு வானா வர்றதுக்கும் போனா போறதுக்கும் அங்க போய் நாயில நின்று அவகிட்ட கெஞ்சிட்டு கிடக்கணும். அவ வருவாளா? அப்படி உனக்கு கேவலமா இருந்தா, அவசரமா இருந்தா நீ போய் கூட்டிட்டு வா. ஓட்டு போட தான் செய்யணும். அவளுக்கு அவசியம்னா வந்து போட்டு போறா, இல்லைன்னா அவ அக்கா வீட்டுல இருந்துட்டு போறா. அதெல்லாம் என்னால எதுவும் கேட்க முடியாது. உனக்கு அவசரம்னா நீ வேணா போய் கூப்பிட்டுக்க. 2 நாள் கூட்டிட்டு வரேன்னு சொன்னா இப்ப எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கா நீ? பின்ன சும்மா நீ வீட்டுல கிடந்து கத்திட்டு இருந்தீங்கன்னா எனக்கும் கோவம் வரும்ல. அவ ஏதோ சொல்லாம வந்துட்டாளேன்னு தான் நானும் கோவத்துல 4 கத்து கத்திட்டு உன் பின்னாடியே வந்துட்டேன். இது வரைக்கும் அவ என்கிட்ட சொல்லாம எதுவும் செஞ்சதில்லை. இது வரைக்கும் அவ எந்த தப்பும் செஞ்சதில்லை. இதுதான் முதல் தடவை ஒரு பொய்ய சொல்லியிருக்கா. அதுக்கே நான் கோச்சிட்டு வந்துட்டேன் அவ மேல. நீ எவ்வளவு பண்ணியிருக்கா? நீ தான் எல்லாத்துக்கும் மூல காரணமே, வீட்டுல நடக்கிற சண்டைக்கெல்லாம். உன் பேச்சை கேட்டுதான் நான் இந்த நிலைமையில வந்து உட்காந்துட்டு இருக்கேன். திரும்ப வந்து என்னையே கத்திட்டு இருந்தீங்கன்னா நானும் மனுஷன் தானே, எனக்கும் கோவம் வரும்ல. உனக்கு தான் வேலை செய்ய முடியலையே, அவ வீட்டுல இல்லைன்னா உன்னால இருக்க முடியல. அவளை உனக்கு கொட்டிக்கிட்டே இருக்கணும் பக்கத்துல இருந்து. அப்புறம் எதுக்கு அவகிட்ட வீம்ப காட்டுறா? பேசாம கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இல்ல நீ அமைதியாவாச்சும் கத்திட்டு வந்திருக்கணும். நானாச்சும் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்திருப்பேன். அதுவும் இல்லை, வா நீ புட்டா, நானும் பின்னாடி வந்துட்டேன். வந்து முழுசா 1 நாள் முடியல, திரும்ப கூட்டிட்டு வான்னு கடந்து குதிக்கா. தெருவில் சிரிக்காவன்னா அப்புறம் எல்லாம் சிரிக்க தான் செய்வாவ. நீ நடந்துக்கிற முறையில தானே இருக்கு. அப்புறம் என்ன சிரிக்காவ? அவளை கூட்டிட்டு வான்னா மருமக மேல பாசமா இருந்து நம்ம மருமகா நம்ம வீட்டுல இருக்கணும்னு நினைச்சு கூட்டிட்டு வான்னு, அது நல்ல விஷயம். அதை விட்டுட்டு தெருவுல சிரிக்கிறவள ஊர்ல சிரிக்காவன்ட்டு வந்து நிக்கா. என்னாலெல்லாம் போய் கூப்பிட முடியாது. சிரிச்சா சிரிச்சிட்டு போட்டு எவ்வளவு நாள் சிரிக்க போறாவ? 1 நாள் சிரிப்பாவளா? 1 வாரம் சிரிப்பாவளா? அட இருக்கட்டும், 1 மாசமே சிரிச்சிட்டு போட்டு அதுக்கப்புறம் அவிய வேலையை அவிய பார்க்க ஆரம்பிச்சிருவாவ. நீ உன் வேலையை பாரு. அதால 2 பிள்ளையை பெத்துட்டு ஊர் வழியா எல்லாம் என்ன சிரிக்கணும் தானே பண்ணிட்டு இருக்கியே. அண்ணனும் தம்பியும் பொண்டாட்டி கறியில விட்டுட்டு இப்படி நான் எல்லாம் மருமகளை தரத்தி விட்டுட்டு இந்த தெருவெல்லாம் என்னை பத்தி பேசணும், நான் அசிங்கப்படணும். அதானே உங்களுக்கு? உங்க பொண்டாட்டி நீங்க எல்லாம் நல்லவிய, நான் மட்டும் பொல்லாதவா, நான் மட்டும் கெட்டவா, அந்த பேரை எனக்கு எடுத்து கொடுக்கணும். அதானே?